வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் ராக்குக்கு சேலஞ்சு விட்டுருக்காரு. அதன் மூலயமாக அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. கோடி ரோட்ஸ் தனக்கும் ரோமன் ரிங்ஸுக்கும்ன்ற ஃபீடை மறந்துட்டு கோடி ரோட்ஸ் என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, தனக்கு கிடைக்கிற இடத்துலலாம் ராக்கை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே போல தான் எலிமினேஷன் சேம்பரில் முதல் முறையாக ராக்கு ஓப்பன் சேலஞ்ச் வச்சுட்டார். எங்கே வேணாலும் மேட்ச் வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் மேட்ச் வச்சுக்கலாம்னு சொல்லி சேலஞ்ச் விட்டார். அதே போல் நடந்து முடிஞ்ச ராவுலையும் கோடி ரோட்ஸ் தன்னோட சேலஞ்சை மீண்டும் ராக்குக்கு தெரிவித்தார். ராக் இதுக்கு கண்டிப்பாக பதில் தெரிவிக்கணுன்ற மாதிரி கோடி ரோட்ஸ் ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ரோமன் ரிங்ஸை மறந்துட்டு கோடி ரோட்ஸ் ராக்குக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு இருக்காரு. அதனால் ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச ராவோட மெயின் இவெண்ட்ல கோடி ரோட்ஸ் ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரேசன் வாலரை டிஃபீட் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பார்லிமெண்ட்டை என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைன் என்ன வேட்டையாட முடியாது, நான் தான் பிளட் லைனை வேட்டையாட போகிறேன், பிளட் லைனை வீழ்த்த போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நீ ராக்கை பற்றிலாம் பேசக்கூடாது, ராக்குக்கு பற்றி உனக்கு சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி பார்லிமெண்ட் சொல்லியிருப்பாரு. கோடி ரோட்ஸ் ராக்கு கூட மேட்ச் விளையாடுறது உறுதியாயிருச்சு, எப்போ வேணாலும் நடக்கலான்ற மாதிரி உறுதியாயிருச்சு. ஆனால் இந்த சேலஞ்சை கண்டிப்பாக வர்ற ஸ்மாக் டவுனில் ராக் இந்த சேலஞ்சை பற்றி அக்செப்ட் பண்ணுவாரான்றது கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த சேலஞ்சை பற்றி அட்ரஸ் பண்ணுவார். இந்த சேலஞ்சுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. கண்டிப்பாக ராக் இந்த சேலஞ்சுக்கு விளக்கம் கொடுப்பாரு. அதுதான் இந்த வார ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. இந்த மெயின் ஈவெண்ட்டில் பல சம்பவங்கள் நடக்க போது. கண்டிப்பாக இந்த மெயின் ஈவெண்ட்டை விளக்கம் கொடுக்கக்கூடிய ராக் விளக்கம் கொடுக்கும்போது கோடி ரோட்ஸ் அங்கேருந்து என்ட்ரன்ஸ் கொடுத்து ராக்கு கூட ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதனால கோடி ரோட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட்டோட வருவார். கோடி ரோட்ஸ் சப்போர்ட்டை யார் வருவார்னு கேட்டிங்கன்னா, செத்ரோலின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஜே யூஸா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த பிளட் லைன் அந்த இடத்துல இருக்கும்போது கோடி ரோட்ஸ் வேங்காயமாக ஒத்தையில் நிற்கிற மொத்தமாக வாங்குற அப்படின்ற சீன்லாம் அங்கே நடக்க முடியாது. ஏன்னா பிளட் லைன் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து மொட்டி எடுத்துருவாங்க கோடி ரோட்ஸை. அதனால் கோடி ரோட்ஸ் கண்டிப்பாக செத்ரோலிஸ் ஜே யூஸோ இவங்களாம் வருவாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரம் நடக்க வாய்ப்பு இருக்குது. பயங்கரமான ஒரு பேரவல் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட் இந்த கோடி ரோட்ஸ் சேலஞ்ச் பண்ணது மூலியமாக இப்போ பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் ஸ்மாக் டவுனோட ரேட்டிங்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. கோடி ரோட்ஸ் இப்போ ராவ்லையும் வர்றாரு, ஸ்மாக் டவுன்லயும் வர்றாரு. ஆனா கண்டிப்பா இந்த ஸ்மாக் டவுனுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் வர ஸ்மாக் டவுன்ல இதுதான் ஒரு மிகப்பெரிய சம்பவமா நடக்க போகுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.